முகமூடி, பூ போட்ட ஜிகினா சேலை என போட்டோவுக்கு போஸ் கொடுத்த இவர் சாதாரண குற்ற வழக்கில் கைதான நபர் இல்லை, ஒரு கொலை குற்றவாளி. ஆம், மாமியாரை கொன்றுவிட்டு 20 நாட்களுக்கு மேலாக நாடகமாடி இருக்கிறார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது நாடகம் அம்பலமாகி இருக்கிறது. போலீசாரால் கைது செய்யப்பட்டவர் தேவிகலா. 24 வயதாகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த காலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர். 5 வருடங்களுக்கு முன்பு சிராளன் என்பவரோடு திருமணம் முடிந்திருக்கிறது. சிராளன் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். சிராளனுக்கு உடன் பிறந்தோர் 2 சகோதரிகள். தேவிகலாவை மணப்பதற்கு முன்பே சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்திருக்கிறார். ஒருவர் உள்ளூரிலும் மற்றொருவர் வேலூரிலும் திருமணமாகி செட்டில் ஆகி இருக்கிறார்கள். தந்தை ஏற்கனவே இறந்து போன நிலையில் தாய் கோவிந்தம்மாளை மனைவியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு ராணுவ வேலைக்கு சென்றிருக்கிறார் சிராளன். இந்நிலையில்தான் தாய் கோவிந்தம்மாள் டிசம்பர் 9ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்ததாக சகோதரி மூலம் சிராளனுக்கு தகவல் பறந்திருக்கிறது. ஆரோக்கியமாக இருந்த தாய் திடீரென இறந்துவிட்டதாக கூற சந்தேகமடைந்த சிராளன் கோவிந்தம்மாளை சேர்த்திருந்த மருத்துவமனையை ரகசியமாக தொடர்பு கொண்டு தாயின் மரணத்துக்கான காரணம் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் கோவிந்தம்மாள் திடீர் உடல்நலக்குறைவால் இறக்கவில்லை, கழுத்து நெரித்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. சிராளனுக்கு முதல் சந்தேகமே அவரது மனைவி மீதுதான் வந்திருக்கிறது. காரணம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடந்து வந்த சண்டை. சிராளனுக்கு முன்பாகவே அவரது சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்திருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் இருவரும் இதுவரை கருத்தரிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு பிறகு கல்யாணம் முடிந்த தேவிகலாவிற்கு முத்து போல 2 குழந்தைகள் பிறந்திருப்பது அவரின் மாமியார் கோவிந்தம்மாள் கண்ணை உறுத்தியிருக்கிறது. என்னதான் ஆண் பிள்ளையின் குழந்தைகள் வீட்டு வாரிசு என கோவிந்தம்மாள் நினைத்திருந்தாலும் பெண் பிள்ளைகளின் வயிற்றில் கரு உண்டாகவில்லையே என மனம் நொந்து போயிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அது கோவிந்தம்மாளுக்கு மருமகள் தேவிகலா மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மகன் ஊரில் இல்லாத நேரத்தில் நீ எப்படி 2 குழந்தைகளுக்கு தாயானாய், யாருடனாவது தொடர்பில் இருக்கிறாயா என சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டிருக்கிறார். இதுகுறித்து தேவிகலா கணவர் சிராளனை தொடர்பு கொண்டு மனக்குமுறல்களை கொட்டியிருக்கிறார்.